பழைய மூடியும் வந்து அரிசி மாவும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த மூடிக்கு கீழே வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு, அந்த மாவு வந்து மேலே இது போல் வச்சு ஒட்டிக்கிறேன். நீங்கள் க்ளே இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அரிசி மாவில் ஸ்க்ராட்ச் விடாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி வந்து மேலே வந்து டேப் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா இதில் வந்து குட்டி குட்டியாக வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அடுத்ததாக ஃபோம் சீட்டுக்கு கீழே வந்து இதே போல் இந்த மூடியை வந்து வச்சு ஒட்டிட்டு, கொஞ்சம் பிஸ்தா செல் எடுத்து சைடில் ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்லாம் இருக்க மாதிரி வந்து வச்சு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். அடுத்ததாக வந்து கோல்டு கலர் வந்து பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த அரிசி மாவுக்கு மேலே இது போல் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த பிஸ்தா செல் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லுமே வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே கோல்டு பெயிண்ட் வந்து அடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கோல்டு பெயிண்ட் வந்து மேலே வந்து அடித்து விட்டுக்கிறேன். நீங்கள் அரிசி மாவுக்கு பதில் வந்து க்ளே யூஸ் பண்ணால் அந்த மாவில் வந்து விரிசல் விடாமல் இருக்கும். இதை வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.